வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மே 18. தலைப்பு: வாழ்க வையகம், உயிரறிவை உள்வுணர்வாய் பெறுதல் வாழ்க்கை மலர்கள். எனது வாழ்க்கை நற்சிந்தனை. 50 மே 18. நான் பொருள்துறையிலே கழித்து உயிரறிவை பொருள் உணர்வாய் பெறுதல் அதனை செலவிட்டு எனது வாழ்க்கை மக்களுக்கு 50 நன்மை செய்ய முடியுமா நான் பொருள்துறையிலே முயன்று பார்த்தேன். பொருள் முடியவில்லை. அதனை செலவிட்டு நாம் ஏதேனும் மூலம் மக்களுக்கு அரசியல் நன்மை செய்ய முடியும் உதவ முடியுமா என்று முயன்று கட்டுரைகள் வாயிலாகவும் முடியவில்லை. திட்டங்கள் வாயிலாகவும் நாம் ஏதேனும் வகையில் ஏதோ அரசியலுக்கு ஒரு சிறிய உதவ முடியுமா பலன்தான் காணொருகின்றதே தவிர திட்டங்கள் வாயிலாகவில்லை. உணர்த்தி இறுதியாக ஆன்மீக துறையில் ஒரு சிறிய அளதான் பலன் ஒரு உயிருக்கு காண முடிந்ததே தவிர ஊட்டினால் கூட அது நிலைத்திலே நிறைவு இருக்கிறது. இறுதியாக குடும்ப ஆன்மீக துறையில் ஒரு இனிமையான வாழ்வு ஒரு வாழ்வதற்கு உணர்வம் அளித்தால் கூட அதிலே ஒரு நிறைவு இருக்கிறது. குடும்பத்திற்காக ஒரு இனிமையான குடும்பம் வாழ்வது சமுதாயம் ஊக்கம் அளித்தால் என்ற முறையிலே பார்க்கும்போது நிறைவு தனி மனிதன் இடத்திலே இவ்வாறாக அமைதி தனி மனிதன் சமுதாயத்திலே சமுதாயம் வேண்டும். உலகத்திலே முறையிலே அமைதி போது தனி மனிதன் இடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் சமுதாயத்திலே உயர வேண்டும். அமைதி வேண்டும். உலக மனிதன் அமைதியை உணர வேண்டும். அந்த மனதளவிலே அடித்தளமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அறிவை உயர வேண்டும் என்றால் அறிவின் மனிதமாக உள்ள மனதை உணர வேண்டும். உயிரை உணர வேண்டும். மனதுக்கு இதை உணர்வது ஒன்றுடைய சிரமமே. அறிவை உணர வேண்டும். உங்களுக்குள்ளாக அறிவின் நீங்களாக இருந்து உயிரை உணர வேண்டும். மனதை திருப்பி இதை உணர்வது சிந்தனை செய்து சிரமமே. அதை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ளாக மனம் இந்த முனைகளாக மனமாக இருக்கிறது. மனதை திருப்பி மற்றொரு முனையில் சிந்தனை செய்யலாம் வல்ல அதை இறைவனாக இருக்கிறது என்பதை மனம் காணலாம். இந்த முனையில் அது மனமாக இருக்கிறது. அதற்கு மற்றொரு முனையில் சிறு எல்லாம் வல்ல தேவை இறைவனாக அந்த பயிற்சியின் என்பதை ஆழ்ந்த சிந்தனையும் அது விளக்கமும்தான் தேவை. அதற்கு அருட்தந்தை ஒரு சிறு வாழ்க்கைதான் தேவை. தொடரும். அந்த பயிற்சியினால் ஆழ்ந்த சிந்தனையும் விளக்கமும் தான் தேவை. அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.